நெப்போலியன் சொன்னாங்க, சேர்மன் வீட்டுக்காரர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. நான் வந்து டீச்சர்ட்டையும் பேரண்ட்டையும் சொன்னதுக்கு அவங்க வந்து நெப்போலியன் என்ன பார்த்து சேர்மன் வீட்டுக்காரை பார்த்து அவங்க கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னு அவங்கள்ட்ட பேரண்ட்டே கேட்டுக்கோங்க. சொல்லுங்க சார், வேற ஸ்கூல்ல போய் சேர வேண்டியது தானே, நீங்க வேற ஸ்கூல்ல போய் சேர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், சார் சேர்றது சேராது எந்த விருப்பம் அது அப்படின்னு சொன்னதுக்கு சார் சொன்னார், அப்போ நீங்கள் ஏமா காசு கட்டிக்கலாம், நீங்கள் வேறு ஸ்கூலில் போய் சேர்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். காசு கட்டாமல் ஒன்று நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலை சார், எங்களுக்கு வந்து நாங்கள் நினச்சோம்னா எங்கே வேணால் போய் சேர்த்துக்கிடுவோம், காசு கட்ட முடியாத நிலமையெல்லாம் நாங்கள் வந்து இருக்கலை. இப்போ என் வீட்டுக்காரர் வந்து காலேஜில் வேலை பார்க்குறாரு, நான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் மூலியமாக நாங்கள் வரணுன்றனால கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்படியே அவர் பெறட்டுறாரு. இல்லைம்மா நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது மாதிரி நிறைய விஷயம் அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இடம் வேணும்னா எங்களுக்கு வந்து ஃபண்டு வந்தது ஒரு ஸ்கூலு பராமரிப்பு பண்ணுறது மட்டும்தான் ஃபண்டு இருக்குது, தனியாக ஒரு ஸ்கூலுக்கு இடம் வாங்கியோ கட்டி கொடுக்குறதுலாம் எங்களுக்கு ஃபண்டெல்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவே ரெண்டாவது வேடா அம்மா எப்படி பேசணும், என்ன செய்யணும், ஏதோ ஒரு மரியாதை கொடுத்தாரு பேசணும், என்னம்மா அப்படிலாம் செய்ய முடியாதுமா அப்படிங்கிற ஒரு அதிகாரம் தோற்ற இருக்கலாம். ஆனால் அதை மக்கள்கிட்ட பொதுமக்களை காட்டக்கூடாது. அது அவங்க ரொம்ப சொன்னாங்க, ரொம்ப இன்சல்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் சொன்னேன், என் குழந்தைக்கு சரியா பேச தெரியாது, என் குழந்தைக்கு வந்து நான் ஸ்கூல் சேர்க்கும்போது சரியா பேச தெரியாது, அவன் நல்லா பேசுறதுக்கு டீச்சர் வந்து நல்லா செஞ்சிருக்காங்க, அதனாலதான் எங்கள் டீச்சர் எங்களுக்கு கண்டிப்பா வேணும், ஸ்கூல் எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு சொன்னாங்க. எங்களோட ஹெச்எம் வந்துருந்தாங்க, அதுக்கு இவங்க தான் உங்களை கூப்பிட்டு வந்தாங்களா, எங்களை வந்து இவங்களுக்கு எங்க போனாலும் திரும்ப பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எங்கிட்ட சொன்னாங்க, சார் வந்து நாங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு டீச்சர் வந்து போய் பாடம் எடுக்கிறாங்க, இந்த அக்கா கேட்டதுக்கு உன்னோட ஒரு ஆளுக்காக நாங்க ஸ்கூல் நடத்த முடியாது, அதுல டீச்சர் சொல்றாங்க, சார் நாங்க கட்டணமா கேட்கிறோம், பெரிய கட்டணம் கேட்கல சார், சும்மா ஒரு 2 ரூம் 3 ரூம் கிளாஸ் ரூம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னதுக்கு உங்களோட 17 பிள்ளைங்க 18 பிள்ளைகளுக்காக நாங்க 47 லட்சம் ஒதுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதே தோரணையில கேட்கிறாரு. அப்ப நான் மக்கள் நாங்க தானே அவரை உட்கார வச்சிருக்கோம். சேர்மன்